அரச மரத்தினுடைய இலைகள் எல்லாம் மிக கூர்மையாக இருக்கும். எல்லா இலைங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும், அதுக்கு நீளமாக இருக்கும். எப்போவுமே நமக்கு மூக்கு எங்கே இருக்குதுன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும், முகத்தில் இருக்குன்னு தெரியும். தாவரங்களுக்கு எந்த பக்கத்தில் மூக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா சொல்ல தெரியாது. தாவரங்களுக்கு இலையின் கீழ்ப்பகுதியில் மூக்கு இருக்கிறது. அதன் வழியாகத்தான் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுப்பதும், ஸ்டார்ச்சை சூரிய ஒளி மேலே படும்பொழுது ஸ்டார்ச் தயாரித்து அது மரம், பட்டை, கொட்டை, பூ, தண்டாக நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த மூக்கு பகுதி கீழே இருப்பதனால் அந்த அரச மரத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பிராணவாயுவை கீழே விடும். மற்ற தாவரங்கள்லாம் போயிடும். இந்த தாவரத்துக்கு அது விடக்கூடிய காற்று நேராக நம்முடைய உச்சந்தர வழியாக இறங்கி உள்ளே வரும். அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிள்ளையார் கோயில் மட்டும் இல்லை, பெரும்பாலான கோயில்கள்லாம் அரச மரங்களை வைத்திருப்பார்கள்.